வணக்கம். லிட்டில் ஜெம் ஸ்ரீவதி சங்கரன் தொடர்ந்து நம்ம கேட்டுட்ருக்கீங்க. இன்றைக்கு என்ன சொல்லலாம்னா, நீங்கள் யோசிச்சிருப்பீங்க 30 நாளில் பாப்பா பிறந்தவுடனே இந்த எஜுகேஷன் கொடுக்குறீங்க, அதுக்கு என்ன தெரியும் அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லையா? இல்லை, பிறந்த 6 மணி நேரத்தில் குழந்தைக்கு அம்மாவை தெரியும். ஆச்சரியமாக இருக்கு இல்லையா? என்ன எப்படி தெரியும்? அந்த தொடு உணர்ச்சி, அணைப்பு, அந்த சூடு, அந்த மனம் அந்த குழந்தைக்கு தெரியும். அம்மா தூக்குறாங்க, வேற யாருன்னா தூக்குனா அழுவாங்க இல்லையா? அந்த மாதிரி எல்லாமே தெரியும் குழந்தைக்கு. கடவுள் அப்படி நம்மளுடைய மூளையை படைச்சிருக்க. வயிற்றில் இருக்கும்போதே எல்லாமே தெரியுது குழந்தைக்கு. சென்சரி பேப்பர்ஸ் ஓப்பன் ஆகுது, பார்க்குறதுக்கு, கேட்குறதுக்கு, உணர்றதுக்கு, டேஸ்ட் பண்ணுறதுக்கு, ஸ்மெல் பண்ணுறதுக்கு எல்லாமே தெரியுது. பிரசவம் ரொம்ப ஈஸியாக இருக்குது. பாப்பா கிட்ட பேசி சீக்கிரமாக வர வைக்கிறோம், எல்லாமே இருக்குது இல்லையா? அப்போது 6 மணி நேரத்தில் அம்மாவை தெரியுது. 6 வாரத்தில் மதர் டங் புக் ஆகுது. தாய் பாஷைன்னு சொல்கிறோம் இல்லையா? அது மூளையில் பதிவுகள் ஏற்படுது, புரியுது, சொல்கிறது, பேசுகிறதெல்லாம் புரியுது. பாப்பா அழாதீங்க, அம்மா வரேன்னு சொன்னால் அழாமல் இருப்பாங்க. அப்பா இங்கே பாருங்க அப்படி சொன்னால் அவங்க சிரித்தா இவங்க சிரிப்பாங்க. அந்த மாதிரி எல்லாம் தெரியும். கண்கள் பிளாக் அண்ட் ஒயிட் மட்டும்தான் பார்க்கும் குழந்தை, ஆனாலும் எல்லாம் புரியும் உங்களுக்கு. நம்ம பேசுகிறதெல்லாம் புரியும். 6 வாரத்தில் மதர் டங் புக் ஆகுதுன்னா அப்போ நிறைய பாஷைகள் பேசுகிறாங்க இருந்தாக்கா எல்லா பாஷையும் தாய் பாஷை மாதிரி வரும் குழந்தைக்கு. எத்தனை மொழி வேணுனாலும் புரியும் குழந்தைக்கு. அண்ட் 6 மாதங்களில் லிங்கிங் கெப்பாசிட்டி, அதாவது கலர் பார்க்குறதுக்கு தெரியுது குழந்தை. அந்த பேசும் வார்த்தைகளையும் அந்த பொருளையும் லிங்க் பண்ணி இணைத்து பார்க்கும் ஒரு பக்குவம் வந்துடுது அந்த குழந்தைக்கு. அப்படி இருக்கும்போது நம்ம எவ்வளோ சீக்கிரமாக அவங்களுக்கு இந்த பயிற்சியை கொடுக்கணுன்றது நீங்கள் பாருங்கள். மூளையின் அணுக்கள் 5 வயதுக்குள்ளே 50 சென்டிமீட்டர், 60ல் 50 சென்டிமீட்டர் வளர்ச்சி வருதுன்னா நம்ம அதை வேஸ்ட் பண்ணக்கூடாது இல்லையா? அதனால் நம்ம அதுக்கு உயிர் கொடுத்து அந்த அணுக்களுக்கு அந்த மறதி இல்லாமல் எல்லா செல்ஸ்லேயும் ஒவ்வொரு விஷயங்களை பதிவு செய்யும் போது மறதியே வராது. நீங்கள் சின்ன வயசில் ஒரு 9 மாதம் குழந்தைக்கு சொல்லி கொடுக்குற விஷயம் 2.5 வயசில் அந்த லிங்க், அந்த சீக்வன்ஸ் வந்தவொடனே டக்குன்னு ஞாபகம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த குழந்தைங்கள்லாம் இருப்பாங்க. அது என்னென்னு ஒரு உதாரணம் சொல்லட்டுமா? ஒரு குழந்தையோட 6 மாதத்தில் இந்த எஜுகேஷனை வந்தாங்க அம்மா. அப்போது அவங்களோட மாமா ஒரு பெரிய டெடி பேர் டெல்லியிலேருந்து வாங்கிட்டு அந்த குழந்தைக்கு கொடுத்துட்டாங்க. அப்புறம் அந்த மாமா குழந்தைக்கு 2.5 வயசு ஆகும்போது தங்க வீட்டுக்கு அவர் வந்திருக்கார். அப்போது உனக்கு எவ்வளோ பெரிய டெடி பேர் வாங்கி கொடுத்தேன், அது மேலே ஏறி குதிச்சு கீச்சு போட்டுட்டியா, உனக்கு ஸ்டீலில் தானே வாங்கி தரணும் அப்படி சொல்லிட்டாங்க. அப்போது இந்த குழந்தை நம்ம போகலாம் மாமா அப்படின்னு. எங்கே போகலான்னு? துர்காப்பூர். என்னதுடா என்ன சொல்கிற? துர்காப்பூரில் யார் இருக்காங்க? போன ஜென்மத்து வாசனை அதெல்லாம் வந்துருச்சா அப்படின்னு சொல்லி அவர் யோசிக்கிறார். அப்போ இந்த குழந்தை, அங்கே தானே ஸ்டீல் பிளான்ட் இருக்குது, நீங்கள் தானே ஸ்டீலில் வாங்கணும் நீங்கள் அப்படின்னு. அப்போது அவர் ஆச்சரியப்பட்டு தங்கையை கேட்குறாரு, இது எப்படி இந்த குழந்தைக்கு தெரியும் அப்படின்னும் போது அவங்க சொல்கிறாங்க, 9 மாதமாக இருக்கும்போது இந்த விஷயத்தை நான் சொல்லி கொடுத்தேன். மேடம் சொல்லியிருக்காங்க டெஸ்ட்டே பண்ணக்கூடாது, அந்த அவங்களுக்கு அந்த ஃபோட்டோ மெமரியில் இவங்களுக்கு எல்லா விஷயங்களும் பதிவாகுது. அதனால் இவங்களுக்கு அந்த எல்லா விஷயங்களையும் ஞாபகம் வந்துவிடும் அந்த சீக்வன்ஸ் வந்தவுடனே. அதனால் டெஸ்ட்டே பண்ணக்கூடாது அப்படி சொல்லியிருக்காங்க. அதனால் நாங்கள் டெஸ்ட்டே பண்ணாத இருந்தாலும் இவங்களுக்கு இவ்வளோ ஞாபகம் இருக்குது, வந்துடுச்சு. நீங்கள் ஸ்டீல்னு சொன்னோடனே இவங்க சொல்லிடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு இந்த குழந்தைங்களுக்கு நினைவாற்றல் இருக்கும். அதனால் இந்த விஷயங்களை நம்ம இந்த குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கும்போது, இது சொல்லு, இது என்ன சொல்லு அப்படி கேட்கவே கூடாது. செவுத்துக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி நம்ம சொல்லி கொடுத்து போய்கிட்டே இருக்கணும். எதை எதிர்பார்க்கக்கூடாது. அப்போ தன்னம்பிக்கையை மட்டும் அந்த குழந்தைக்கு கொடுக்கும். உங்களுக்கு தெரியுமே, நீங்கள் நல்லவங்க, நீங்கள் கெட்டிக்காரங்க, உங்களால் முடியும் அப்படி சொல்லியே வச்சோம்னா அந்த குழந்தைங்க ரொம்ப நல்லா வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அண்டு இந்த மாதிரி இந்த குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்குறது நம்ம நாட்டில் இருக்கிறது தான். கண்ணன் சொன்னார், அபிமன்யு கேட்டார்னு இருந்தது இல்லையா? அந்த மாதிரி 5 விளையாது 50 விளையாதுன்னு இருக்கு இல்லையா? அதனால் ஒரு அரசனுக்குரிய எல்லா விஷயங்களும் இந்த குழந்தைங்களுக்கு வருது. அதனால் ஒரு சின்ன உதாரணம் நம்ம பார்ப்போம். ஒரு பெண் திருமணம் ஆனவொடனே கணவன் வீட்டுக்கு வராங்க. அப்போது ஒரு ரெட்டை குழந்தையோட படம் அவங்க பெட்ரூமில் இருக்குது. அதை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டு, ஆஹா 2 ஒரே மாதிரி இருக்கே, ரொம்ப அழகாக சிரிக்குது அப்படின்னு சொல்லி ரசிக்கிறாங்க. அவ்வளோதான். அதுக்கப்புறமா அவங்களுக்கு கர்ப்பம் ஆறாங்க. அவங்களுக்கு ரெட்டை குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை அம்மா மாதிரி அப்பா மாதிரி இல்லை, அந்த ஃபோட்டோவில் இருக்க மாதிரியே இருக்குது. அப்படின்னா யோசிச்சு பாருங்கள், ஒரு பெண்ணோட மனோசக்தி எவ்வளோ பெரிய விஷயங்கள். அதனால் அந்த எண்ணியாங்கு எய்துபவர்கள் பெண்கள்.
ஆண்கள் வந்து உடற்சக்தி மிக்கவர்கள் நம்போது பெண்கள் வந்து மனோசக்தி மிக்கவர்கள். ஆனால் அந்த பெண்ணுக்கு தன்னோட குழந்தைய மிகப்பெரிய அளவில் கொண்டு வர முடியும்ன்ற நம்பிக்கை இருந்ததுன்னா நிச்சயமாக கொண்டு வர முடியும். அம்மா மனசில் என்ன இருக்கோ, என்ன தெரியுமோ, என்ன அறிவு திறமை இருக்கோ அத்தனையும் குழந்தைக்கு வரும். தாய் போல பிள்ளைன்னு நம்ம சொல்கிறதெல்லாம் சும்மா இல்லை, எல்லாமே உண்மை. அதனால் இந்த கருவுற்ற காலங்களில் வர்றது ரொம்ப பெரிய விஷயம். அம்மாவோட பேசி பேசி அவங்களுக்கு அந்த மனநிலையை கொண்டு வந்துடலாம். அவங்களுக்கு கவலை இல்லாமல் நிம்மதியாக சந்தோஷமாக எல்லாரோடையும் இணைந்து அந்த வளையல் போடுறாங்கன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அந்த வளை காப்பு அது வந்து அந்த வளை யோசை அந்த குழந்தைக்கு இதமாக இருக்கும். அது மாதிரி தான் செய்கிறாங்க. அதனால் அம்மா வீட்டுக்கு அனுப்புகிறாங்கன்னா அம்மாக்கிட்ட ரொம்ப சந்தோஷமாக அந்த குழந்தை தாங்கிட்டு இருக்க குழந்தை அம்மாவுக்கு குழந்தை தானே எப்போவுமே, அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. அதனால தான் அங்கே நம்ம அனுப்புகிறோம். நம்முடைய முன்னோர்கள் செய்தெல்லாம் நிறைய விஷயங்கள் உள்ளே இருக்குது. அவங்க அர்த்தமற்ற எதையுமே செய்யலை, எல்லாமே உண்மையாகவும் நேர்மையாகவும் கரெக்டாகவும் நமக்கு எல்லா விஷயங்களும் அமைஞ்சு போகுது.